ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம உடலுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உளுத்தங்களி உடலுக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தோட கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்து ஹெல்த்தியான ஒரு களி ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் உளுந்து தான் எடுத்துக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே பேன்லேயே 3/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம பச்சரிசி ஆட் பண்ணி பண்ணுவோம். இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது கருப்பைக்கு ரொம்பவுமே நல்லது. கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனியும் சேர்த்து பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ அது கூட ஒரு 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசியை வறுக்கும் போதே அது நல்லா பொரிஞ்சு வரும். லைட்டாக ஒயிட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அரிசி நல்லா உடஞ்சி வந்துடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும் அரை வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதிலேருந்து அரைச்ச மாவுலேருந்து ஒரு 4லேருந்து 5 கரண்டி அளவுக்கு மாவு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீதம் இருக்க வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போது 1 கப் அளவுக்கு வாட்டர் தேவைப்படுது. இதுக்கு 1 கப் வாட்டரை ஆட் பண்ணி நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமே 2 கப் வாட்டர் இதுக்கு போதும். அதில் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பனை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நான் அதை கிளறி விட்டுக்கிறேன். வெல்லம் வாட்டரில் கரைஞ்சா போதும். இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் தூசி ஏதாச்சும் இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு விஸ்கு வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறவும் நம்ம நெக்ஸ்ட்டு கரண்டியை வச்சு நம்ம நல்லா களியை கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், களி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கும். நீங்கள் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதித்து கெட்டியாகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் களிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி களியை நல்லா கிளறி கொடுங்க. அந்த ஆயில் ஃபுல்லாகவே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறி கொடுக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக ஹல்வா மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு உளுந்தங்களி. இதில் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மஸ்ட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின ஆயில் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும்.
கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு அந்த களியை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது. இதுதான் களியோட பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பர்வான கருப்பு கவுனி அரிசி அண்டு கருப்பு உளுந்து சேர்த்த களி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.